ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது மார்க்கெட்டில், வேஜ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, குளோபலாக என்ன ட்ரெண்ட் இருக்குது, அப்புறம் கோல்டு சில்வர் என்னெல்லாம் பண்ணியிருக்கு, அப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸில் எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசாக எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. ஒரு க்ரீன் பாசிட்டிவ்லேயே தான் ட்ரேட் ஆகிடுது. பெருசாக எந்த ஒரு செல் சைடும் கிடையாது. அண்ட் இருந்துச்சு எஃப்ஐஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பெருசாக மார்க்கெட்ஸ் லாஸ்ட் 1 வீக்காக ஒலட்டாலாக இருந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒலட்டாலிட்டி எதுவும் கிடையாது. ஒரு மீடியமான ரேஞ்சில் இருந்தது. அண்டு க்ளோசிங்லேயும் ஒரு 170 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. அண்ட் எஃப்ஐஸ் டேஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ் கிட்டத்தட்ட ஒரு 3000 crores நெட் பையிங் நெட் செல்லிங் கன்சிடர் பண்ணிங்கன்னா நெட் செல்லிங் வந்து 3000 crores செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேஸ் வந்து ஒரு 8000 crores கிட்ட பர்ச்சேஸ் 9000 crores கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் கெய்னர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் செக்டார் ஸ்டாக்ஸும் பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் ட்ரேட் டீல்ஸ் வந்து நமக்கு சைன் ஆயிருந்தது. லைக் ட்ரேட் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணது எப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூட்டில் யூரோப் சைடில் வந்து செல்லிங் நடக்கும். ஸோ ஆயில் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெட்டல் ஆஸ் யூஷுவல் குளோபல் மார்க்கெட்டில் டென்ஷன் இருந்தபோது அந்த ஒரு எக்கனாமி வந்து இன் 1930 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் வரதுக்கு முன்னாடி காப்பரும் சில்வரும் ரொம்ப ஹை வேல்யூவில் இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் அது வந்து ஒரு கமாடிட்டியில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது, ஏதாச்சும் ஒரு பெரிய டிப்ரெஷன் வரப்போகுது, கிரேட் டிப்ரெஷன் மாதிரி வராது, லைக் சின்ன ஒரு ஃபால் விழப்போகுது அப்படின்னா வந்து கமாடிட்டியோடைய ப்ரைஸ் ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இண்டிகேட்டர். அது வந்து என்ன எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்றது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது செப்பரேட் வீடியோவை போகிறேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஹையில் போகுது, லைக் டிப்ரெஷனில் போகுது அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் ஹையில் பிச் ஆகும். ஸோ இன்னைக்கு ஓஎன்ஜிசி கிட்ட ஒரு 8% அப் ஆயிருந்தது. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பண்ணுது. இன்னைக்கு டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் ஆட்டோ செக்டர்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. அண்ட் டாடா கன்சியூமர்ஸ் இன்னைக்கு வந்து டாப் லூசர்ஸில் இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் பற்றி பேசியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்டிஎஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து இப்போ 3000 crores தான் செல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நெட் செல்லிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ருப்பீஸ் வந்து 9180 9163 அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் நேற்றே சொல்லியிருந்த வீடியோவில் டிஏஸ் வந்து மார்க்கெட்டை வேணால் ஹோல்ட் பண்ணலாமே தவிர்த்து கரன்சி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண முடியாது. யார் நினைச்சாலும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆர்பிஐ நினைச்சா வேணா ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்து குவான்டிடேட்டிவ் ஈஸா லைக் ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துட்டே இருந்தால் வந்து பெருசாக டிமாண்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் மார்க்கெட்டுக்கு. பட் அது ரொம்ப நாளுக்கு ஸ்டெக்னண்ட்டாக இருக்காது. ஒன்ஸ் எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் காலி ஆகிடும். பில்லியன்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் இருக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் மந்த்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $45 billion செல் பண்ணியிருக்காங்க, லைக் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃப்ளோவா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து லாங் டேர்ம்ல வந்து அது எப்படி எஃபெக்ட் ஆகும் மார்க்கெட் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஃபியூச்சரில். அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் ஸ்பைக் ஆகிட்டே தான் இருக்கும். கோல்டு கிட்டத்தட்ட $5,300 டச் பண்ணிடுச்சு. அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த இயரில் வந்து ஒரு $5,500 அப் டு லைக் ஆல் டைம் ஹையாக வந்து $5,500 டச் ஆகும் அப்படின்னு டிசம்பர் எண்டு ஜான் ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த இயரில் வந்து 2026 $5,500 டச் ஆகிடும் கோல்டு அப்படின்ட்டு. பட் பிப்ரவரியும் இன்னும் பிப்ரவரிக்கே 2-3 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே $5,300 டச் ஆகிடுச்சு. மேபி ஃபியூச்சரில் 5,500 அப்படின்றது நெக்ஸ்ட் மந்த்தில் ஈஸி டார்கெட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை கோல்டு வந்து இங்கேருந்து எவ்வளோ மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு $6,000 டச் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 5,500 ஆகிடும். அங்கேருந்து 5,500 போகிறோமே தவிர்த்து 4,500 போகுமா 4,000 போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது. பட் சில்வர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா சில்வர் வந்து ஒரு கமாடிட்டி, பட் கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்டிங் இதுவாக இருக்கலாம். ஸோ சில்வரை வந்து எதோட கம்பேர் பண்ணணும்னா காப்பர், அயர்ன் அதுக்கு ரிலேட்டடாக கம்பேர் பண்ணணும். ஏன்னா அது இண்டஸ்ட்ரியிலே யூஸ் பண்ணுறாங்க, லைக் ட்ரேடிங் கோசரம் யூஸ் பண்ணாங்க. பட் கோல்டு வந்து பியூர்லி மானிட்டரி கோசரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து சில்வர் வந்து பெஸ்ட், கோல்டு தான் பெஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பண்ண முடியாது. கோல்டு வந்து ஒரு மானிட்டரி மெட்டல், அது இன்வெஸ்டிங் யூஸ் ஆகும். சில்வர் வந்து ட்ரேட் மெட்டல். ஸோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுட்டா தான் எப்படி மார்க்கெட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.